இவ்வுலகை விட பெரியது என்று கூறுவதன் மூலம் நட்பின் மேன்மையையும் உதவி செய்வதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது. அடுத்த பிரிவான பொருட்பாலில் வாழ்வுக்கு தேவையான பொருளீட்டுதல், சுய மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான குரல்கள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் குரலில் கல்வியின் முக்கியத்துவம், கல்லாமையின் தீங்கு, பொருள் கூர்ந்து கற்றல், அதன் பின் அறவழி நடத்தல் போன்ற எக்காலத்திற்கும் பயன்பெறும் கூறுகள் இடம்பெற்றுள்ளன. மூன்றாம் பிரிவான இன்பத்து பாலில் இல்வாழ்க்கைக்கு தேவையான அகக்கூறுகள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு, உடம்பொடு உயிரிடை எண்ணமற்றன, மடந்தையொடு எம்மிடை நட்பு எனும் குரல் உடலும் உயிரும் பிரியாமல் ஒன்றாக இருப்பது போல இல்லற வாழ்க்கையில் இருப்போர் ஒன்றாக இருத்தல் வேண்டும் என்ற பொருளுடன் காதலின் சிறப்பையும் இல்வாழ்வின் மேன்மையையும் உணர்த்துகிறது. ஏறத்தாழ 60க்கும் மேலான உலகின் பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் உலகெங்கும் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட சமயம் சாரா நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது. திருக்குறளின் இலக்கிய வடிவமும் பொருளடக்கமும் அதன் செம்மொழி தன்மையை வெளிப்படுத்துவதுடன் உலக இலக்கியத்தின் ஒரு மாபெரும் ஆவணமாகவும் விளங்கி தமிழின் தொன்மையையும் தமிழர்களின் பெருமையையும் இப்புவியெல்லாம் கொண்டு சேர்த்துள்ளது. வள்ளுவருக்கும் அவருடைய குரலுக்கும் பெருமை சேர்க்கும் வண்ணம் அன்றைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியது மட்டுமல்லாமல் பேருந்துகளில் திருக்குறள், பள்ளிப்பாடங்களில் திருக்குறள், திருக்குறள் கவியரங்கம், திருக்குறள் ஆய்வு என எளிய மனிதருக்கும் வள்ளுவரை கொண்டு சேர்த்தார். அவரது புகழை நிலைநாட்டும் விதமாக 1975 தொடங்கி பல இன்னல்களுக்கு பின்னர் 2000ஆம் ஆண்டு குமரி முனையில் 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் கற்சிலையை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து குமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு விவேகானந்தர் பாறை, வள்ளுவர் சிலை இவ்விரண்டையும் இணைக்கும் விதம் சுமார்